बोधनीयम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये शङ्कापहप्रभववैभवमौनशक्तिं संस्तोष्यमाणमनिशं मुनिभिः सभायां सम्बोधनेन हृदयान्धतमः प्रकाशमानन्दम् आत्मरमणं शरणं प्रपद्ये उत्कृष्टदेशिकदयाब्धिगृहीतदेहम् उल्लङ्घ्य सर्वविषयानधिराजमानम् उत्सृष्टदेहमतिमात्मनिरूढयोगम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये चिन्मात्रतां हृदि ददत्करुणार्द्रदृष्ट्या राजन्तमात्मनि सदा निजबोधरूपे कौपीनमात्रदधतं च चिदम्बरस्थम् आनन्दम् आत्मरमणं शरणं प्रपद्ये चिद्रूपवीक्षणचणं हृदये रमन्तम् आमीलिताक्षमनिमेषसमाधिनिष्ठं मञ्चासनस्थमतिमानुषमीशरूपम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये सत्सङ्गतिं सदनुगेषु च मित्रभावं भक्तिं च बोधधिषणाद्यगदं ददानं संसाररोगविनिवारणवैद्यनाथम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये कोऽहं विचारनिशितायुधदण्डपाणिं नाहं शरीरकुलिशायुधमीशसूनुं सोऽहं प्रकाशकिरणावलिचण्डभानुम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये निर्मूल्य सर्वविषयान् अरुणाद्रिशृङ्गे राजन्तमात्मनि सदा सहजे समाधौ वेदान्तवाक्यरसरूपिणमप्रमेयम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये श्रीवेङ्कटाभिधगुरुम् अरुणाद्रिवासम् अद्वैतबोधकरणे निपुणं महान्तं कोऽहं विचारनिरतं त्ववधूतवेषं तं चैत्यरूपवपुषं प्रणमामि मूर्ध्ना योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ரமணா அப்படிங்கிற சொல்லே ரொம்ப சுவையானது. ரமணருடைய உபதேசம், அதை கொண்டு இருக்கக்கூடிய பகவானுடைய வாழ்க்கை எல்லாமே ரொம்ப மதுரமானது. ஒருத்தனுக்கு உண்மையாக அத்தியாத்ம ஜிக்ஞாசை இருக்கானா, ஆத்ம ஜிக்ஞாசை இருக்கானா, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு நான் எப்பவுமே நினைப்பேன், பகவானை பார்த்து ஒருத்த அடங்கிட்டான்னா அவன் அத்தியாத்ம ஜிக்ஞாசு. இவ்வளோதான் வேணும். அப்படியே அடங்காத போனோன்னா நம்ம பக்கம் இல்லை, சரியில்லை இன்னும் அப்படின்னுட்டு பகவானை பார்த்த மாத்திரத்தினாலே அந்த அடக்கம் ஹிருதயத்தில் வந்துடுத்து. அப்படின்னா
இவன் ஜிக்ஞாசுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் லக்ஷணம். இல்லாட்டா அவன் என்ன படிச்சிருக்கான், என்ன தெரிஞ்சுட்டுருக்கான், என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றது ஒரு பக்கம். ஆனால் பகவானை பார்த்த மாத்திரத்தில் இல்லை, பகவானுடைய உபதேசம் அதை ஒரு வாட்டி காதால் சிரவணம் பண்ணின மாத்திரத்தினால ஒரு நிறைவு வந்துடுத்தனா வாழ்க்கையில், அதுவே இவனோட நிலை என்னன்னு காட்டி கொடுக்குறது. சுவாமி எப்பவுமே சொல்லுவா, ஆத்ம ஜானம் அப்படின்னு சொன்னாலேயே கண் முன்னாடி வரக்கூடியது பகவானுடைய ரூபம். ஆத்ம ஜானன்றது வேறு இல்லை, பகவான்றது வேறு இல்லை. எந்த ஒரு அத்தியாத்ம ஜிக்ஞாசுவுக்கும் பகவானை பார்க்கும் பொழுதே பகவானோட சந்நிதி உபலப்தமாக இருக்குது. அங்கே போகும்பொழுதே சகஜமான ஒரு பிரியம், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹிருதய பாவம் ஏற்படும். இது சத்தியம். அப்படி பகவான்கிட்ட நான் முதல்ல சின்ன வயசில் தாத்தா எப்பவுமே அக்ஷரவணமாலி சிரவணம் பண்ணிட்டு இருப்பா. ஆர்எம்சியை லவா போட்டது அப்படி கேட்டு தான் பகவான் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் ரமணாவே ஆற்றுக்கு வரோம். அதெல்லாம் வச்சுன்னு தான் பகவான்கிட்ட வந்தது. தாத்தா உடம்பு முடியாத ஆகும் பொழுது கடைசியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசி சொன்னால் அக்ஷரவணமாலை கேட்கணும்னு. அப்போது அப்பா கையில் பணம் கொடுத்துட்டு போயிட்டு ஆர்எம்சிஎல்லேருந்து அக்ஷரவணமாலை கேசட் வாங்கிட்டு வா. அப்புறம் ரொம்ப சின்னவன், வெளியில் ஜாஸ்தி போய் பழக்கம் இல்லை, இருந்தாலும் ஒரு மாதிரி ரூட்டெல்லாம் சொன்னால் போயிட்டு வாங்கிட்டு வா, தாத்தா கடைசியில் ஆசைப்படுறான்னுட்டு போய் அங்கே போனேன். அங்கே ஒரு தாத்தா இருப்பார் எப்பவுமே ரமணாசிரமத்தில், ஆர்எம்சிஎல்ல. அந்த தாத்தா அடிக்கடி போவோம். அங்கே பகவான் சந்நிதியில் சும்மா உட்காந்துக்கிறது. தானாக ஒரு இழுப்பு வரும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் குழந்தைகள்லாம் வருவா. எல்லாரோட சேர்ந்து போகிற வழியெல்லாம் பகவானை பற்றி பேசிட்டு, பகவானுடைய மகிமை, பகவானுடைய ஆவிர்பாவத்தோடைய பெருமை, எப்படி இந்த வித்தியை பகவான் நமக்கு ரொம்ப சுகரமாக நேராக கொடுத்தது, இன்னும் பல பேர் கொடுத்துருக்காளே, இதுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் அப்போவே கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு போகிறது உண்டு. அப்படி போவோம், பகவான் கூட கொஞ்சம் நேரம் இருப்போம், அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கெல்லாம் விளையாடுறது, அப்படி தான். ஸோ அந்த தாத்தா நன்னா தெரியும். இப்போ பகவானுடைய அங்கே சந்நிதி ஆர்எம்சிஎல் அடைக்கிற சந்தர்ப்பம் வந்தது. ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. போனேன், தாத்தா கிட்ட கேட்டேன், தாத்தா ஒரு அக்ஷரவணமாலை கேசட் இருக்கா? ஒன்று கேசட் ஆல்மோஸ்ட் எல்லாம் தீர்ந்து போயிடுத்து குழந்தை, நீ பகவான்கிட்ட போய் கேளு, பகவான் உனக்கு கொடுக்கணும்னு நிச்சயம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னுட்டு. அப்போ அந்த பாவத்தில் போய் பகவான்கிட்ட அழுது, பகவானே தாத்தா உங்ககிட்ட அவ்வளோ பக்தியோடு இருக்கா, ஒரு அக்ஷரவணமாலை கேட்கணும்னு ஆசைப்படுறா, நீ எப்படியானும் அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லி பிரதட்சிணம் பண்ணி பகவான் நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிடச்சிவிடும், பகவான் கொடுத்துடுவார் நமக்கு அப்படின்ற ஒரு பாவத்தோடு வந்தால் தாத்தா ஆல்மோஸ்ட் இன் டியர்ஸ். நீ கேட்டிருக்க பார், பகவான் கொடுத்துறதுக்கு ஒரே ஒரு கேசட் தான் நான் தேடி இது கிடச்சிது உனக்கோஸ்கரம், இந்த கையில் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தேன். இதுக்கு எவ்வளோ தாத்தானா, பணம்லாம் ஒன்றும் வேண்டாம், பகவான் உனக்கோஸ்கரம் வச்சுருக்க எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஒரு சாக்லேட் எப்பவுமே கொடுப்பார். பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தால் 2 சாக்லேட் கொடுப்பார். அங்கேருந்து ஆற்றுக்கு ஓடி அக்ஷரவணமாலை போட்டாச்சு. தாத்தா படுத்தபடிக்கையாக இருக்கா, கேசட் போட்டாச்சு டேப் ரெக்கார்டரில். அக்ஷரவணமாலை ஓடுறது கேட்டுண்டே கண்லேருந்து கண்ணீர். தாத்தா கண்ணை திறந்தா, நான் அப்பா இருந்தால் நான் பக்கத்தில் நின்றேன். எப்படி தெரிஞ்சது நான் தான் எடுத்துன்னு வந்தேன்னு தெரியாது. என் கையை பிடிச்சா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கண்ணால் பிரியமாக பார்த்தா கண்ணீர். அந்த அக்ஷரவணமாலை கேட்டு நான் அப்படியே ஆயிடுச்சு, உடம்பு விட்டுவிட்டேன். இப்போது நான் அது சொல்லியது கிடையாது, எதிர்ச்சியாக இப்போ பகவான் பற்றி வருது, எனக்கு அது வருது. அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஸ்ரோதஸ்ஸு கூட எனக்கு என் உள்ள எப்போவுமே இருந்துட்டுருக்கு. அதுதான் என்னை சுவாமிகிட்ட கொண்டு வந்து விட்டது. இப்போ பகவான் நிறைய பேர் எனக்கு கிருஷ்ணர் மாத்திரம் இல்லை, கிருஷ்ணரும் ஒரு பாவம் எப்போவே இருந்துகிட்ருக்கு. ஆனால்
அதுபோலே அதுக்கு சமமாக ஒரு கால் அதுக்கு மேலே குப்தமாக என் ஹிருதயத்தில் ஆச்சாரியால் பகவான் சுவாமி எல்லாம் எப்போவுமே இருந்துட்டுருப்பேன். ஆனால் அது சாதாரணமாக நான் ஜாஸ்தி வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. அப்போது அந்த தாத்தாவுடைய அந்த பார்வை அப்பத்துலேருந்து பகவானுடைய பகவான் விஷயமாக இருக்கிற ஒரு பிரியம், இந்த உபதேசங்கள் அதெல்லாம் ரொம்ப என்னுள்ள ரொம்ப பலமாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ சின்ன வயசு எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் தனியாக உட்காந்துருப்பேன். எப்போ பார்த்தாலும் பஜகோவிந்தத்தோட ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வரும். கஸ்துவம் கோஹம் குதா யாத்தா காமே ஜனனி கோமே தாத்தா இதி பரிபாவய சர்வம் அசாரம் விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்லோகம் வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தேன்னா தனியாக ஒரு சுவாமி ரூம் எதிர்க்கு ஒரு ரூம் இருக்கும். ஆற்றுலாம் திட்டுவா, இருட்டு பிசாசுன்னு திட்டுவா. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அங்கே உட்காந்துட்டு நான் எப்போ இது சகஜமாக உள்ளே ஓடின்னு இருக்கும். அப்புறம் அப்போது நான் யார், இந்த உடம்பு வரத்துக்கு முன்னாடி நான் என்னவாக இருந்தேன், உடம்பு போனுட்டு நான் என்னவா ஆக போகிறேன், இது ரொம்ப பிரபலமாக இந்த பாவனை ஹிருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். நிரந்தரம் இருந்துட்டுருக்கும். பகவான் எப்படி ஆட்கொள்ளுறதுன்னு அதுபோல் பகவான் இருந்து எல்லாரும் ஹிருதயத்தில் இருந்து ஆட்கொண்டுட்டே இருக்கு. எனக்கு அப்போ இது எக்ஸ்பிளிசிட்டாக பகவான் இதுதான் சொல்லியிருக்கு அப்படின்னு தெரியாது. அப்போ ஆச்சாரியாளுடைய உபதேசங்களும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த ஸ்லோகம் சம்ஸ்கிருத கிளாஸில் போய் கத்திண்டு வந்து பஜகோவிந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் மட்டும்தான் என் உள்ளே போய் நின்றுருக்கும். கஸ்துவம் நீ யார், கோஹம் நான் யார், குத ஆயாத்தா என்னுடைய பர்பஸ் என்ன இந்த லைஃப்பில், எனக்கு உண்மையாக யார் அப்பா அம்மா, காமே ஜனனி கோமே தாத்தா, இதெல்லாம் நல்ல விசாரம் பண்ணிப்பார். இது எல்லாம் வெறும் சொப்பனம், வாஸ்தவம் இல்லை. இதோட வெர்பலாக இருக்கக்கூடிய அதோடைய அர்த்தம் உள்ளே தெரிஞ்சுடுச்சு. ஆனாலும் உள்ளே வந்து அதனால் நிறைவே இல்லை. என்ன 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 அது அப்படின்னு வச்சுண்டு அப்புறம் வாழ்க்கையில் பல நிலைகள்லாம் அந்த சக்தி கொண்டு போய் விட்டுறது. கிருஷ்ணபாவம் வந்தது, பாகு வந்தது, நாராயணியம் வந்தது, எல்லாத்துக்கும். ஆனால் அடியில் இந்த ஸ்ரோதஸ் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்தோடும். அங்கங்கேருந்து நிறைய கிடச்சின்னு இருந்தது. ஆனால் சுவாமி கிடைக்கவர்கள் மட்டும் பாகவதத்தோடு இந்த பர்பட் எனக்கு தெரியவே தெரியாது. மேபி நானாக கொஞ்சம் பார்த்துருந்தா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கமே வேண்டிய அதோடைய பர்பட் நான் அப்போ ஊகிச்சதும் கிடையாது. நாராயணியமும் அதோடைய சாரமாக எடுத்து பக்தியில் அப்படி படிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். கடைசி 10 தசகங்கள் ரொம்ப ஹிருதயத்தில் இருந்துட்டுருக்கும். அதுவாக நானாக உட்காந்து எப்பாலும் விசாரம் பண்ணும்பொழுது அதை பார்க்குறது உண்டு, அவ்வளோதான். அப்போது இதெல்லாம் இருந்துட்டுருக்கோம், அந்த பாவம் இருந்துட்டுருக்கோம். ஆனால் அது அடியில் இந்த விசாரங்கள்லாம் இருந்துன்றது பகவான் இருந்துகிட்டே இருந்தார். அப்புறம் பகவான் சந்நிதியாக அருணாச்சலத்துக்கு வர்றது, அருணாச்சலத்துக்கு ஒரு வாட்டி ஓடி ஆற்ற விட்டு ஓடி வர்றது எல்லாம் நடந்தது. அங்கே 10 நாள் இருக்கிறது, பாடசாலையில் போயிருந்து குழந்தைகள்லாம் பகவான் அவ்வளோ பிரியமாக பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ பகவான்னு சொன்னால் அந்த பிரேம பாவம் ஹிருதயத்துலேருந்து பொங்கி வந்துடும். பேச முடியாது, பகவான் பற்றி பேசினா என்ன பேச. அப்போது அந்த அங்கே இருக்கும் பொழுது அவ்வளோ அம்மாவும் எனக்கு அம்மையாகவும் அப்பானாவும் சொல்கிறாள், எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கு அறிந்தவன் என் பெருமான் அப்படின்னுட்டு. அப்போது அதெல்லாம் அங்கே நான் பார்த்தேன். அப்போது முதல் அங்கே பார்க்கும்பொழுது எனக்கு காவியகண்ட கணபதி முனியோடைய ரமணச்சத்வாரிம்ஷத் தான் முதல்ல கிடச்சிது. அதை ಅನಂತಾನ್ ஒரு புள்ள அங்கே அவன் அண்ணா டைரி கொடுத்தேன் ನಿಮಗೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. ஏதோ பகவான் சொன்ன மாதிரி இது கிடைக்குமா எங்கேயான, அப்போ கையில் பணமெல்லாம் இருக்காது, எங்கேயான கிடைக்கும்னா இருந்தால் நீங்களே எழுதி வச்சுக்கோங்கன்னு ஒரு டைரி பென் எல்லாம் கொடுத்து பாடசாலையில் உட்காந்துட்டு இதெல்லாம் எழுதிட்டு அப்போ சில புஸ்தகங்கள்லாம் கிடச்சிது. அப்போ தான் முதல் சுவாமி பற்றி அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பாகவத சத்சங்கம் போட்டு ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். அப்புறம் அருணாச்சலம் போனால் பார்க்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரெண்டுமே சேர்ந்துது. அப்போது அருணாச்சலத்தில் அங்கே வந்து இருந்துட்டு இருக்கும்பொழுது போகும்பொழுதெல்லாம் சுவாமி பற்றி கேட்பேன். சுவாமி மிந்தானேத்திக்கு தான் கிளம்பி போனார், இத்தனை நாள் இருந்தார், மிந்தானேத்திக்கு தான் கிளம்பி போனார். இவர் 2-3 வாட்டியாக இருக்குது. முதல் எப்படி இருக்கு, ரெண்டு நாள் இந்த சில வாட்டி சொல்லுவா நென்னை ராத்திரி ಹೊರಟ್ರಣ್ಣ நென்னை ಬಂದಿರಬಾರ್ದಾ அப்படி. அப்போ பகவான்கிட்ட போய் இதெல்லாம் படிச்சுட்டு கேட்பேன் பகவான்கிட்ட, பகவானே எனக்கு என்னன்னு தெரியாது இதெல்லாம்,
ஆனால் இந்த உள்ளே இருந்துகிட்டே இருக்கு இந்த கேள்விகள் எல்லாமே. உங்ககிட்ட வரும்பொழுது இங்கே தான் எனக்கு பதில்னு தன்னை தெரிஞ்சுடுத்து. சுவாமியோட குரல் கேட்டிருக்கேன். இந்த குரல் கேட்ட பொழுதுலே உள்ளே போயிடுச்சு. அப்போதுலேருந்து பார்க்கணுன்ற ஒரு பாவம் ஹிருதயத்தை ரொம்ப பிரபலமாக இருந்துட்டு இருந்தது. பகவான்கிட்ட கேட்பேன், என்ன ஒன்று சுவாமியோட ஒரு மீட் பண்ண வைக்கிறியா, அவர்கிட்டேருந்து எனக்கு இந்த வித்தியை நீ கொடுக்க வைக்கிறியான்னு ரொம்ப அழுது கேட்டிருக்கேன் பகவானோட சந்நிதியிலெல்லாம். இது நான் சொல்லிதே கிடையாது, இன்றைக்கி என்னமோ இது சொல்லின்னு இருக்கேன். அப்படி பிரதட்சிணமெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட பல காலம் இருந்து பகவான் சந்நிதியில் சேவை பண்ணணுன்ற ஒரு ஆசையும் இச்சையும் இருந்துட்டு இருந்தது. அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் இவாள்லாம் பாடசாலை குழந்தைகள்லாம் அங்கே ஏதோ சந்தர்ப்பத்தில் பகவானோட சந்நிதியெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். அப்போ நான் அவாகிட்டெல்லாம் சொல்லுவேன், நான் ஏறலாமா சமாதி ஸ்தலத்தை, எனக்கு அங்கெல்லாம் சேவை பண்ணணும்னு ஒரு ஆசை, பகவானுக்கெல்லாம் பண்ணணும்னு விட்டு பண்ண முடியுமா எல்லாம் கேட்டு. அப்போது இருக்கிற அந்த 10 நாளில் ஒரு சந்தர்ப்பத்தில் அமைஞ்சது. பகவான் எல்லாம் அமைச்சு கொடுத்தாரு பகவான். அப்போ தான் முதல் வாட்டி அந்த சமாதியில் ஏறி அங்கே குழந்தைகளோடு இருந்து சேவை பண்ணுற ஒரு பாக்கியம் பகவான் அதெல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு ஹிருதயத்தில். அதுக்கப்புறம்தான் சுவாமியை தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சது பெங்களூரில். ஏன்னா பகவான் சுவாமி இதெல்லாம் வேறையே இல்லை. பகவானை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், புரிஞ்சுட்டு இருக்கோம், இந்த வழியில் இருக்கோம்னா அதுக்கு நமக்கு வழிகாட்டுது. நேராக கூட பகவான் கிருத்திகளை எடுத்து படிச்சிருந்தா கூட நமக்கு எந்த அளவுக்கு அதோடைய அந்தர் ஹிருதயம் தெரிஞ்சிருக்கோன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஒரு அம்மா குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அதை எல்லாரையும் ஆதரித்து இந்த வழியில் வரவாள் எல்லாரையுமே அனுகம்ப பண்ணி அவள் கொடுத்தது ஒரு பெரிய வைபவம். பகவானோட ஒரு வைபவம் போல தான் நமக்கும் பகவான் கிடச்சிருக்கார், நம்ம கண் முன்னாடி இருக்கார். அப்போ அது கிடச்ச வழியை நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க. அம்மாவை குழந்தை மறக்க முடியுமா? எப்போவானோ எப்பவும் மறக்க முடியாது. கிடச்ச வழியை நம்ம எப்பவும் இழக்க முடியாது. அதுபோல் ஆச்சாரியால் பகவான் சுவாமி இது நமக்கு எப்பவுமே இருக்கிற வழி. அது உள்ளே என்னோடதுன்னு ஒரு சில பாவங்கள் இருக்குது, அதில் அடிக்கடி போயிட்டு வந்தாலும் அந்தர்ஹிருதயத்தில் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா முதல் வந்ததே இதுதான், நான் யாருன்னு தான் வந்தது. அப்புறம்தான் சுவாமிகிட்ட வந்துவிட்டு பகவான் ஆத்ம ஜானம் பற்றியெல்லாம் கேட்டிருக்கேன். பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு எல்லாம் சொல்லுவேன். அப்போது வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும், அப்புறம் அதான் சாதன சதுஷ்டயம் எல்லாமே சொல்லுவேன். அப்புறம் சந்நியாசம் வாங்கிக்கணும், சிரவணம் பண்ணணும், குருவை நாடணும், எல்லாம் சொல்லுவாள். ஒரு பக்கம் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இது என்னால் அவ்வளோ பலமாக முடியுமா அப்படின்னுட்டு, இன்னொரு பக்கம் அதுக்கெல்லாம் எத்தனை பண்ணினாலும் கூட அப்படியெல்லாம் போனாலும் கூட அது ரொம்ப அப்ட்ராக்டாக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்மன்னா சில வாக்கியங்களை சொல்லுவாள். ஆனால் முதல் சுவாமிக்கிட்ட முதல்ல கேட்டது அது இன்றைக்கும் மறக்க முடியாது. மனிஷா பஞ்சகம் அதில் சுவாமி யூஸ் பண்ண ஒரு வேர்டு இருப்பு அப்படின்னு. ஆத்மா பிரம்மம் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, ஒரே ஒரு சப்தம்தான் யூஸ் பண்ணார், இருக்கேன்னு தெரியறது இல்லையா, இருப்பு. அதை யாருமே சொல்லலை. அது சும்மா வர்பலாக கூட இல்லை, அது அந்த இருப்பில் கொண்டு நிற்கக்கூடிய வார்த்தைகள் இல்லையா. அதனால் அந்த இருப்புன்னு சொன்ன உடனேயே அந்த நிச்சயம் உள்ளே வந்துருச்சு. ஓ, இது அடைய வேண்டிய வஸ்து இல்லை, இது அடைஞ்ச வஸ்து. அதுவும் சுவாமி அடுத்த விஷயம். இதெல்லாம் தான் எனக்கு பகவான்கிட்டேருந்து சுவாமிகிட்டேருந்தெல்லாம் கிடச்சிது. மற்றதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம், மனசை அடக்கணும், மனசை இது பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுட்டே இருக்கும்பொழுது மனசையும் எந்த வஸ்து கவனிக்கிறது, மனசு இருக்குதுன்னு யாருக்கு தெரியறது, இதெல்லாம் நிறைய பழகி ஒரு பக்கம் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாத ஆகும்பொழுது இந்த வித்யை வரும்பொழுது ஸ்ரத்தா ஸ்வரூபாபிமுகமாக மாறிடுறது. இப்போ எல்லாம் பழகி பார்த்தாச்சு, ஆனால் இது அடங்க மாட்டேங்கிறது. என்ன சுவாமிகிட்ட வரும்பொழுது அந்த மனசு என்ன அலையிறது தெரியறது இல்லையா. தெரிஞ்சுக்கிறவன் யார் அந்த மனசை கவனிக்கிறா, அந்த கவனிக்கிற வஸ்துவில் இந்த மனசு இல்லை, அதில் போக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரத்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனங்களை விட்டு, எத்தனம் பண்ணக்கூடிய அபிமானத்தை அகங்காரத்தையும் விட்டு ஸ்வரூபாபிமுகமாக போயிடுச்சு. இதுதான் நான்
பகவான். அதனால் பகவான்றது தனி. அது வந்து நம்ம சும்மா வந்தோன்னா நமக்கு தெரியாது. மற்ற இடத்துலலாம் கொண்டு சுற்றி அலைய வச்சுட்டு அப்புறம் பகவான்கிட்ட வரும்பொழுது, சுவாமிகிட்ட வரும்பொழுது நமக்கு ஒரு சட்டிலாக இருக்கிற ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம்? எல்லா மகான்களும் ஒரே உபதேசம் தான் பண்ணியிருக்கா, இருந்தாலும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இதுதான் அதோட வித்தியாசம். அந்த இருப்பை கவனிக்க வைக்கிறது, மனசோடைய ஸ்வரூபத்தை நாடச் செய்கிறது. அது யாருமே முன்னாடி சொல்லியதே இல்லை. எல்லாரும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலே வேண்டிய நான்ற விற்பி நமக்கு பிரபலமாக தெரியுறது, அது நம்மளால் பிடிக்க முடியறது. ஆத்மா நமக்கு தெரியலை, இதெல்லாம் சுவாமிகிட்ட கேட்டது தான். இப்போ ஆத்மா நமக்கு தெரியலை, எனக்கு தெரியறது என்ன? நான்ற தோணல். யாரானோ திட்டினா, யாரானோ புகழ்ந்தா, ஏதாவது நடந்தால் எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த விற்பி அபிமானம் தோன்றி வருது. அதில் தான் சம்சாரமே இருக்குது. அதை ஒத்துண்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னா சுகம் துக்கம் எண்ணங்கள் எல்லாமே அது உள்ள தான் இருக்குது. அப்போது நான்றதில் உள்ள எல்லாம் முடிச்சுட்டேன். அப்போ அதை பிடிக்காத நம்ம வேறு என்ன பண்ணினாலும் கூட நம்ம திருப்பி 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 இங்கே தான் மாட்டிக்கிறோம். அப்போ தெரிஞ்சுடுச்சு இதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாம் பார்த்தாச்சு, அங்கங்கே கொஞ்சம் 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 போய் பார்த்தாச்சு. இப்போ இதை தவிர வேறு வழி இல்லைன்னு ஆகும்பொழுது அதில் நேர சித்தம் நாடுறது. அந்த நான் அப்படிங்கிற விற்பி என்னன்னு பாரு, அந்த ஸ்புரணம் என்னன்னு பாரு, இதெல்லாம் எங்கேயுமே நமக்கு கேட்க கிடைக்கவே கிடைக்காது. அதோடைய சலனத்தை பாரு, அந்த சலனம் என்ன தெரியறது, அந்த சலனத்தை நீ போய் பிடிச்சா என்ன, அது வந்து ஸ்வரூபத்தை நாடுறது, தன்னுடைய மூலத்தை நாடுறது. பகவான் ஆசிரமத்துலேருந்தே ஒரு வாட்டி வெளியில் வரும்பொழுது ஒரு ஃபோட்டோ கிடச்சிது எனக்கு. அந்த ஃபோட்டோ பின்னாடி எழுதியிருந்தா, இப்போ இங்கே சம்ஸ்கிருதத்தில் சொன்னமே, ஹிருத்ஸ்தலே மனஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோக போதாஷ்ச நிச்சிதம். இது வந்து தமிழில் இருந்தது. இதோடைய இது உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல், அது கர்மம் பக்தியாம் உந்தி பெற, அது யோக ஞானமும் உந்தி பெற. அந்த பாடலை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஏன் நம்ம பலதும் நினைக்கிறோம், பக்தி யோகம் ஒன்று, கர்மயோகம் ஒன்று, இது யோகம். பகவான் எல்லாத்தையும் சேர்த்து அதோடைய பரமார்த்தத்தை சொல்லிடுது. எல்லா வழிகளுடைய எங்கே முடியறது, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல், அது கர்மம் பக்தி, அது யோக ஞானம். எல்லாத்தோடைய முடிவு இதுதான்ப்பா அப்படின்னா முடிஞ்சுடுத்து. அதுக்கு மேலே என்ன இருக்குது பேசுகிறதுக்கு இல்லையா? அப்போ வந்து அந்த அடக்கம், அந்த பிரத்யபிக்ஞா, அவ்வளோதான். வாழ்க்கையில் வந்து நம்ம அப்புறம் அண்ணா சுவாமிகிட்ட பகவான்கிட்ட வந்துட்டு என்ன கிடச்சிது என்னென்னா, ஃபியர் ஆஃப், ஒரு மாதிரி பயம். ஐயோ நமக்கு பெருசாக ஒன்றும் பெரிய ஒன்றும் சான்ஸ்கிரிட் நாலேஜோ இல்லாட்ட பெரிய ஒன்றும் சாஸ்திர ஞானமோ இல்லை. அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னால் அப்புறம் அதெல்லாம் படிக்கணும், அது படிக்கிறதுக்கு வேறு என்னமோலாம் படிக்கணும். இப்படியெல்லாம் படிச்சுட்டு போனால் இது என்றைக்கு முடியும்? பார்த்தா அதே சாயைகள் சுவாமிகிட்டே எனக்கு கிடச்சிது. ஸோ தட் எங்கேயோ போய் அதை ஒட்டிக்க முடிஞ்சுது. அதோடைய சாரத்தை மாத்திரம் எடுத்து கொடுத்துட்டா போகிறோம், இதெல்லாம் வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்க. அதோடைய ஃபியர், அத்தியாத்மம் அப்படின்னால பெரிய பெரிய விஷயங்களை பேசி பெரிய பெரிய சப்தங்களை கேட்டு ஒரு பயந்தோ நமக்கு இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே பகவான்கிட்ட வந்து சுவாமிகிட்ட சம்பந்தப்படும் பொழுது எல்லாம் விழுந்துடுச்சு. அப்படி இல்லை, எவ்ரி ஒன் ஹேஸ் ரைட் இன் திஸ் வித்யா. இது ஒன்று யாரோ கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அது வேணுன்ற நிச்சயம் வேணும். அது நம்ம உள்ள வாஸ்தவமாக சகஜமாக பிரபலமாக இருந்து கொடுத்த அப்படின்னா அதுவே நம்மளுக்கு சத்குருவை சாஸ்திரத்தை நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது எங்கேயும் நம்மளை வேறு வழியில் கொண்டு போய் விடாது, நமக்கு நல் வழியை காட்டும்னுட்டு. இப்போவும் எனக்கு அந்த நான் ரொம்ப சிந்திக்கிறவன் கிடையாது, ரொம்ப ஐ நாட் திங்க், ஒரு அளவுக்கு மேலே என்னால் சிந்திக்க முடியாது. யாரோட பெரிவா சொன்னால் அது வந்து பெரிவான்னு ஒத்தா போய் அங்கே உட்காந்துட்டோன்னா அப்புறம் அவள் சொல்லதை ரொம்ப நான் சிந்திக்க மாட்டேன். அவள் என்ன சொல்கிறாளோ அதை ஏற்றுன்றுவேன். அது பகவான் எனக்கு கொடுத்துருந்தார். அதனால் எனக்கு இது ரொம்ப சுலபமாக சகஜமாக ஆயிடுச்சு.
இல்லாட்டா கொஞ்சம் சிந்தனை, அதான் எப்போவுமே நினைப்பேன் நான், யுக்தின்னு சொல்கிறோமே, இல்லாட்டா சிந்தனைன்னு சொல்கிறோமே, அது ஒரு மகாபுருஷரை நம்ம பார்த்துட்டோம், நமக்கு ஹிருதயத்துக்கு தெரியறது அவளோட நிலை என்ன, அப்புறம் இது அடங்க தானே வேணும், அதுக்கு மேலே என்ன யுக்தி சொல்லுங்க. அப்படி அடங்கியாச்சுன்னா அதுதான் பியூர் இன்டெலிஜென்ஸ். இல்லாட்டா இல்லை அதுக்கு மேலே எனக்கு என்ன தெரியும், இல்லாட்டா இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே போய் நம்மளால் அடங்க முடியும்னா அந்த வித்யை அந்த ஞானம் நமக்கு அவள் ஹிருதயத்தில் சுஸ்பஷ்டமாக பண்ணிடுவா. அதுதான் அந்த சரணாகத்தின்னு சொல்கிறோமே, அது நமக்கு வந்துடுத்துன்னா, அது பகவத் கிருப்பையால் நமக்கு வந்துடுத்து அப்படின்னா அந்த வித்யை நம்ம ஹிருதயத்தில் கண்டிப்பாக பிரகாசிக்கும். அதான் பகவான்றது என்ன, எப்படி சொல்லிடுது, அஜமபி ஜனியோகம் பிராபத ஐஸ்வர்ய யோகாத் அகதிச்ச கதிமத்தாம் பிராபதேகம் ஹியனேகம் அப்படின்னு சுவாமியே இதை எடுத்து சொல்லுவார். அந்த பிறப்பில்லாத வஸ்து தங்கும் சிவலோகம் தன்னை விட்டு தயவாக திருச்சுழி தன்னில் வந்து அங்கும் இருக்க மனம் சகியாமலே அருணகிரி தன்னை நாடி வந்தான். விரும்பி வந்திடும் அன்பர்களை விருபாட்ச குகையினில் தான் இருந்து கரும்பு போல் ருச்சி காட்டி கழித்திட காட்சி தந்தான் அருட்பார்வையுடன். என்ன எங்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுதான், எங்கும் நிறைந்த பராபரமாயொளி தங்கும் இடமதொன்றில்லாமலே கங்குல் பகலர நின்ற விடமதை கண்டு கழித்தனன் தானாகி. எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பராபரமான ஒளி, அதுக்கு தங்க ஒரு இடம் இல்லாத, தான் பகலும் இரவும் இல்லாமல் தன்னிலேயே தான் தங்கி எல்லாரையும் தன்னில் தங்கச் செய்தாராம் பகவான். அதுதானே பகவான்கிட்ட நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அதனால் அந்த பகவான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய, நம்மெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஜென்மாந்தரத்தில் பாக்கியம் பண்ணியிருக்கோம், இந்த வழி நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வேறு எங்கேயும் போகணுன்றது இல்லை, சும்மா ஒரு ரசிக்கிறதுக்கு வேணும்னா எங்கேயாலும் இது பண்ணவே வேண்டிய, ஆனால் உள்ளே கிடச்சது தான், அதை விட்டு எங்கேயும் போக முடியாது. அதுபோல் பகவானுடைய ஆராதனைன்னா இதுதான். அந்த சுவாமியே சொன்னார், பகவான் அப்படிங்கிறது நம்ம பார்த்து பழகும் பொழுது தெரியும், பகவான் நம்ம ஒரு వ్యక్తి இல்லை, பகவானை பார்க்குறவன்னு அந்நியமாக இல்லாத ஆகிறது தான் பகவானை பார்க்கறதுன்னுட்டு அந்த நிலை பகவான் கொடுத்துடுவார். அப்படி கொஞ்ச நேரம் பகவானை ஸ்மரணம் பண்ணி சுவாமி சத்சங்கம் பண்ணுவோம், அதை கேட்கணும் தான் எனக்கு ஆசை. அதனால் நம்ம சுவாமி சத்சங்கத்தை சிரவணம் பண்ணுவோம். சத்குரு மகாராஜ் கி ஜெய்.